ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாமாமா டிஏவை. உங்களுக்கு இந்த மாதிரி வயர்ஸ் தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ் பண்ணிக்கலுங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பெரிய சைஸ் அமலா நாட் கூட தான் பார்க்க போகிறோம். நான் மெட்டாலிக் கோல்டு 2 எடுத்துருக்கிறேன், பிங்க் கலர் 2 எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு மெட்டாலிக் கோல்டு ஒயரில் 10 அடி எடுத்துக்கிடுங்க. 10 அடியில் 28 ஒயர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் கனமாக உள்ள ஒயர் இருந்தால் நான் சொல்கிற அளவை விட ஒரு அரை அடி அதிகமாகவே எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி ஸ்கேலில் நான் 10 அடி எடுத்துருக்கிறேன். ஒரு ஒயர் வெட்டிட்டு அதே அளவாக வச்சு மற்ற ஒயரும் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் 28 ஒயர் எடுத்துருக்கிறேன். ரன்னிங் வேறு கட் பண்ணி போடணும். அதுக்கப்புறம் எப்படி போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இடது பக்கம் விட்டுருக்க பிங்க் கலர் ஒயரையே அளந்து நம்ம 4 நாளாக பிரித்து பின்னணும். பிகினர்ஸ் ஒரு ரோல் ஃபஸ்ட்டு வாங்கிக்கிடுங்க. வாங்கி இந்த மாதிரி ஆம்லா நட் கூட போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி பெரிய கூட போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 2லையும் நம்ம சாதாரண முடிச்சு தான் போடணும். இப்போ பாருங்கள், ஒரு லைன் ஃபுல்லாக சாதாரண முடிச்சு, ஒரு லைன் நெல்லிக்காய் முடிச்சு, ஒரு லைன் சாதாரண முடிச்சு. அதுக்கப்புறம் மேலே நான் 3வது லைன் ஆம்லா நாட் போடுறேன். இந்த ஒரு நாட் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 2வது இந்த மாதிரி மடித்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பில் 2வது மடிப்பு, அதுக்கடுத்து 3வது இந்த மாதிரி மடிச்சுக்கிடுங்க. 4வது ஒயரை தான் டைட்டாக இந்த 3 ஒயரை சேர்த்து டைட்டாக பிடிச்சி இந்த கீழ் நோக்கி இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மடிப்பில் சொருகணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே வச்சுட்டு இன்னொரு ஒயரை இந்த ஃபஸ்ட்டு மடிப்பில் சொருகணும். அதுக்கடுத்து இன்னொரு ஒயரை எடுத்து 2 மடிப்பில் சொருகணும். அதுக்கடுத்து இந்த ஒயரை இந்த 3 மடிப்புலையும் சொருகி டைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒயராக நம்ம டைட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போடும்போது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நமக்கு போட ஈஸியாக வந்துடும். இதை நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும். ஒரு லைன் ஆம்லா நாட், ஒரு லைன் சாதாரண முடிச்சு. இதுவரை நான் பாகம் 1ல் பின்னியிருக்கிறேன். அடுத்த பாகத்தில் நான் எப்படி கார்னர் திருப்புறது, சைடில் எப்படி கூடைய வளர்க்குறது அப்படிங்கிறத நான் அடுத்த பாகத்தில் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த மாதிரி கட்டா மாதிரி வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.